இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்மஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. பராசக்தின்ற ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டோட மொழி போராட்டம் குறித்து நிறைய பேசியிருக்கு. ஆனால் பலருக்கும் இதோட ஹிஸ்டரி தெரியாது. இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதோட ஆணி வேறு எங்கே சார் தொடங்குச்சு? 1935 வருடத்திய இந்திய அரசாங்க சட்டத்தின்படி நடத்தப்பட்ட தேர்தல். அதுவரை தேர்தலை புறக்கணித்த காங்கிரஸ் கட்சி அப்பதான் முதல்ல தேர்தலில் போட்டி. இப்போ ராஜாஜி வெற்றி பெற்ற பிறகு அவர் சில திட்டங்கள் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார். இந்தியை கட்டாயம் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கணும், மொழி பாடமாக பயில் மொழியாக இந்தி படிக்கணும் என்ற திட்டத்தை கொண்டு வர. இப்போ இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தமிழ் அறிஞர்களிடமிருந்து வருது. காந்தி எடுத்தீங்கன்னா 11லேயே நீங்க இந்த மாதிரி மொழி வழி மாநிலங்களுக்கு, மொழி வழி அமைப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மொழி பேசும் மக்களுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா, இந்தியாவுக்கு எவ்வளவு சுதந்திரம் வேண்டும், அவ்வளவு சுதந்திரம் மொழி வழி பகுதிகளுக்கு வேண்டும்னு சொல்லி இந்தியாவினுடைய அரசியல் அகராதியில் மொழி வழி தேசங்களின் பெயர்களை இடம்பெறச் செய்தவர் முதலாக காந்தியார். ஆங்கிலம் இந்தியோடு இந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றையும் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம்னு இருக்கு. இதுவரைக்கும் இதை 4 மாநிலங்களுக்கு தான் இந்த சலுகை கிடைக்கும். தமிழ்நாட்டில் இந்த முயற்சியை நாமெல்லாம் கோரிக்கையை வச்சு செய்தோம். ஒரு கட்டத்தில் கலைஞர் என்ன பண்ணார்னா, இந்த ஆளுநர் கடிதம் எழுதணுங்கிறதுக்கு பதிலாக சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் போட்டு அதில் ஆளுநருடைய கையெழுத்தை வாங்கி அனுப்பணும். இன்னைக்கு வரைக்கும் நடக்கலைங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை பயன்படுத்த முடியாது. 65வது போராட்டத்தில் பெரியார் உடன்படலை. ஏன்னா அவர் காமராஜரை நம்பினார். காமராஜருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலே அவர் அன்னைக்கு டிஎம்கே அதனால தான் எதிர்த்தார். அப்போ காமராஜரோட நிலைப்பாடு அங்கே என்னவா இருந்துச்சு? இல்லை, அவர் நிலைப்பாடுங்கிறது நேரு நிலைப்பாடு தான், காங்கிரஸ் நிலைப்பாடு. தன்னுடைய தனித்தமிழ்நாடு முழக்கமே கூட நான் இந்த ஜாதி ஒழியணும், பார்ப்பனர் ஒழியணும், பணக்காரன் ஒழியணும், படிப்பாளி ஒழியணும், அதிகாரி ஒழியணும், இதெல்லாம் ஒழியணும்னா இதுக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு நான் கருதுறேன், அதுதான் நான் நம்புகிறேன். ஆனால் காமராஜர் சொல்கிறாரு அதெல்லாம் வேண்டாம், நான் ஆட்சியில் இருந்தால் இதெல்லாம் நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறாரு. ஹிந்தி தான் ஆட்சி மொழின்னா ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எளிது, ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வசதிகள் எளிதாக கிடைக்கும், ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஹிந்தி படிச்சிங்கன்னா அரசாங்கத்தோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்வது எளிது. இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும் போது நீங்கள் ஹிந்தி படிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தானாகவே. இதை எதிர்த்து தான் அன்னைக்கு அந்த மாணவர்கள் போராட்டம் நடந்தது. ஆதரணியர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட முக்கியமான போராட்டங்களில் ஒன்று மொழி போராட்டம். ஸோ அது குறித்து, அதோட வரலாறு குறித்தும் இன்றைக்கி டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதுக்காக நாம் சந்திக்க இருக்குது தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தியாகு அவர்கள். வணக்கம். ஸோ இப்போ பராசக்தின்ற ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டோட மொழி போராட்டம் குறித்து நிறைய பேசியிருக்கு. அது இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்குது. ஆனால் பலருக்கும் இதோட ஹிஸ்டரி தெரியாது. இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதோட ஆணி வேறு எங்கே சார் தொடங்குச்சு? தமிழ் மொழி நீண்ட நெடுங்காலமாகவே வடமொழி ஆதிக்கத்தினால் துன்புற்றிருக்கு. வடமொழியினுடைய பண்பாட்டு படையெடுப்பினுடைய ஒரு கூறு. நம்ம இப்போ கூட ஆங்கிலத்தில் சமூகவியலில் சான்ஸ்கிரிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. சான்ஸ்கிரிட்டைசேஷன்னு சொன்னால் மொழியில் சமஸ்கிருதம் கலத்தல் என்பது மொழி நூலினுடைய பொருள். ஆனால் சமூகத்தில் அதனுடைய பொருள் என்னன்னா, சமூகத்தில் சாதியை வளர்த்தல்னு அர்த்தம். வர்ண சாதி அமைப்பை வளர்ப்பு தான் சான்ஸ்கிரிட்டைசேஷன். அந்த முறையில் பார்க்கிற போது இந்த வடமொழி தாக்கத்தினால்தான் தமிழில் ஒரு சில பகுதிகள் பிரிந்து வேறு மொழிகளாக மாறினுச்சு. சமஸ்கிருத கலப்பு இல்லைன்னா மலையாளம் இருக்காது, தமிழ் தான் இருக்கும். தெலுங்கு அப்படி தான், கன்னடம் அப்படி தான். எத்தனை விழுக்காடு எப்போ கலந்துச்சுங்கிறத பொறுத்து தான் இந்த வேறுபாடு எல்லாமே. அந்த வடமொழி தாக்கத்துக்கு எதிராக தாக்கு பிடித்து தன்னைத்தான் காத்து கொள்வதற்காக தமிழ் போராட வேண்டி இருந்துச்சு. அதுதான் முதல் மொழி போராட்டம்.
தமிழ் வந்து அதிலிருந்து தப்பித்து நிற்கிது இன்னைக்கு. இதில் தமிழறிஞர்கள் உட்பட பலரும் வைத்திருந்த கருத்து என்னன்னா, தமிழ் வடமொழியை சார்ந்து தான் இயங்க முடியும், தமிழ் தனித்து இயங்க முடியாது என்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இந்த கருத்தை முதலாக உடைத்தவர் கால்டுவெல். அவர் தான் சொன்னார், இல்லை, தமிழ் தனித்து இயங்க வல்லது, தமிழ் திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழி, எனவே இந்த மொழிகள் வடமொழியை சார்ந்து இருக்கலங்கிறத அவர் மெய்ப்பித்தார். அதனுடைய இலக்கண வடிவங்கள், வேர் சொற்கள், இதையெல்லாம் வச்சு மொழிநூல் அடிப்படையில் மெய்ப்பித்தார். அந்த கருத்திலிருந்து தான் திராவிடவியல், தமிழியல் எல்லாமே பிறந்துச்சு. ஒரு வகையில் பார்த்தால் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை சாராத ஒரு மொழி கூட்டம் இங்கு இருப்பது என்பதே அயலாதிக்கத்துக்கு எதிராகவும் பயன்பட்டுச்சு. இதுதான் வந்து மொழி போரினுடைய மூல வேறு தான். காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க 1925 கான்பூர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, இந்துஸ்தானி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கணும். என்ன இந்துஸ்தானி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, இந்துஸ்தான் என்பது இந்த இந்திய நிலப்பரப்புக்கான பேர். இன்னைக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சுது, இந்த பக்கம் பர்மா பிரிஞ்சு போயிடுச்சுது. ஆனால் அந்த ஒரிஜினலாக இந்துஸ்தான் என்பது தெற்காசிய பரப்பு முழுவதையும் குறிக்கும். இந்த இந்துஸ்தானத்தில் இந்துஸ்தான் ஒரு மொழி இல்லை, இது நிலப்பரப்பினுடைய பேர் தான். நீங்கள் இந்த நிலப்பரப்பின் பேராக இருப்பதனால்தான் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இந்திய பெருங்கடலுக்கே இந்து மகா சமுத்திரம்னு பேர். சமுத்திரத்தில் போய் என்ன இந்து கிறிஸ்டியன்லாம் இருக்கா என்ன, ஆனால் அந்த பேருக்கு அதான் அர்த்தம், மதத்தை குறிப்பதல்ல, நிலத்தை குறிப்பது. இன்றைக்கும் வந்து சில இஸ்லாமிய அமைப்புகள், ஜமாயத் இ ஹிந்துன்னு ஒரு அமைப்பு இருக்கு, ஜெய் ஹிந்துன்னு சொல்கிறோம், அதெல்லாம் இந்தியாங்கிற நிலப்பரப்பை குறிக்கிறது. இதை அடிப்படையாக வச்சு இந்துக்கள் பேசக்கூடிய மொழி சமஸ்கிருத எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டால் அது இந்தியாகவும், அதே மொழியை உருது எழுத்து முறையில் எழுதினால் அது உருதுவாகவும் இருக்கும். இது ரெண்டுக்குமான பொது பெயர் தான் இந்துஸ்தானி. எனவே இந்துஸ்தானி தான் நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்கணும்னு சொல்லி கான்பூர் மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க. ஏன்னா அவங்க மொழி சிக்கலை, இத்தனை மொழிகள் இருக்குது, செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்ங்கிற மாதிரி இந்த 18 மொழிகள் பேசுகிற மக்களுக்கிடையிலான சமத்துவம், ஒற்றுமை என்று பார்ப்பதற்கு பதில் இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்னு பார்த்தாங்க. எனவே உருதுவையும் வடமொழியையும் சமரசப்படுத்தி இணக்கப்படுத்தி இந்துஸ்தானின்னு சொல்லிட்டா போதும்னு நினைச்சாங்க. இது 25 கான்பூர் மாநாடு. அதில் தான் முதல்ல இந்தியாவுக்கான ஆட்சி மொழி பற்றிய ஒரு தீர்மானம் போடுறாங்க. 37 இந்தியா முழுவதிலும் மாகாண சபைகளுக்கான, அதாவது மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் பல மாநிலங்களில் வெற்றி பெறுது, சில மாநிலங்களில் முஸ்லீம் லீக் வெற்றி பெறுது. காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாகாணங்களில் இந்த சென்னை மாகாணமும் ஒன்று. மெட்ராஸ் ராஜதானி. அதில் வந்து ராஜகோபாலாச்சாரியார் இந்த சென்னை மாகாணத்தினுடைய, அப்போ முதல்வர்னு பேர் கிடையாது, பிரதமர்னு பேர். அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ், பிரீமியர். அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். அவர் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு, அது 1935 வருடத்திய இந்திய அரசாங்க சட்டத்தின்படி நடத்தப்பட்ட தேர்தல். அது ஒரு கூட்டாட்சி அமைப்பை உருவாக்குவது, மாகாணங்களுக்கான அதிகாரமுள்ள அமைப்புகள்னு சொல்லி தான் பிரித்தானிய தேர்தல் நடத்துகிறாங்க. அதுவரை தேர்தலை புறக்கணித்த காங்கிரஸ் கட்சி அப்போ தான் முதல்ல தேர்தலில் போட்டியிடுது. இப்போ ராஜாஜி வெற்றி பெற்ற பிறகு அவர் சில திட்டங்கள், காங்கிரஸுக்கு ரொம்பவும் பிடித்தமான திட்டங்கள், அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறார். அதில் ஒன்று மதுவிலக்கு திட்டம். அது அவங்க சொந்த மாவட்டம் சேலத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அதே போல் இந்தியை கட்டாயம் பள்ளிக்கூடங்களில் படிக்கணும், மொழி பாடமாக, பயில் மொழியாக இந்தி படிக்கணும் என்ற திட்டத்தை கொண்டு வர்றார். இது 38. இப்போ இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தமிழ் அறிஞர்களிடமிருந்து வருது. மறைமலையடிகள், சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதம், ஈழத்தடிகள், இப்படி பல அறிஞர்கள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
தமிழ்நாடு பத்திரிகை நிறுவிய கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவருக்கு எதிராக நிற்கிறார். தந்தை பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கம் நடத்திட்டு இருக்கிறார். குடியரசு ஏடு வந்துகிட்டு இருக்கு. அந்த சுயமரியாதை இயக்கமும் இந்த போராட்டத்தில் அறிஞர்களோடு இணைந்து நிற்குது. ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க, இந்திய எதிர்ப்பு மாநாடு. அறிஞர் அண்ணா அதனுடைய செயலாளராக அந்த போராட்ட குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். அதிலிருந்து தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேல் அந்த போராட்டம் நடக்குது. கொஞ்ச நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குழு போய் மறியல் பண்ணுவது, கைதாவது, சிறைக்கு போவது, இந்த மாதிரி இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு இடையில்தான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி இந்த மொழிகாப்பு படை மாதிரி ஒரு நடைப்பயணமாக பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் நடைப்பயணமாக சென்னை நோக்கி வர்றாங்க. 38 செப்டம்பர் 11ஆம் நாள் சென்னை கடற்கரையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது. பெரியார், மறைமலையடிகள், சோமசுந்தர பாரதியார் இவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. அந்த காலத்தில் ஒரு 50,000 பேர் கூடிய ஒரு கூட்டம் அது. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அதில் முழக்கம் கொடுக்குறாங்க. பெரியார் பெரிய 3 அறிஞர்களும் கொடுக்குறாங்க, பெரியாரும் கொடுக்குறாங்க. சைவத்துக்கு அடிகள் இருக்கிறாரு, இந்திய தேசியத்துக்கு சோமசுந்தர பாரதியார் இருக்கிறாரு, சுயமரியாதை இயக்கத்துக்கு நான் இருக்கிறேன். நாங்கள் 3 பேர் இந்த முழக்கத்தை ஏற்ற பிறகு தமிழ்நாட்டில் வேறு யார் வேணும்னு பெரியார் கேட்பார். அப்படி ஒரு முழக்கம் எழுப்பப்பட்டு அதுக்கு பிறகும் போராட்டம் தொடர்ந்து பெரியாரை கைது செய்து பெல்லாரி சிறையில் கொண்டு அடைக்கிறாங்க. 39 உலகப்போர் வந்துடுது. அதாவது இந்தியா, பிரிட்டனும் அந்த போரில் ஈடுபடுறாங்க. நேச நாடுகளில் பிரிட்டன், ஃப்ரான்ஸு, அமெரிக்காலாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ருஷ்யாலாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதுக்கு எதிரணியில் ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி இத நாடுகள் இருக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவும் இந்த போரில் ஒரு கட்சியாக சேர்த்துடுறாங்க பிரிட்டன். அப்போ காங்கிரஸ் தலைமையையும் கேட்கல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண அரசுகளையும் கேட்கல. இப்போ நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாகாண அரசுகள் இருக்கும்போது எங்களிடம் ஒப்புதல் பெறாமல் எங்கள் நாட்டை நீங்கள் எப்படி போரில் ஈடுபடுத்தலாம்னு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிட்டாங்க. இதான் நடந்தது. அதனால் இந்த பிரச்சனை அப்படியே விட்டு போச்சு. அதுக்கு பிறகு ஆளுநர் ஆட்சி வருது. அவர் இந்த உத்தரவை நீக்கிறார், இந்த இந்தி படிக்க வேண்டும் என்ற உத்தரவை. இது முதல் கட்டம் நடந்த மொழி போராட்டம். ராஜாஜி 1938 கட்டாய இந்தி சொல்லியிருக்காரு. எனக்கு விவரம் தெரிஞ்ச 1909 காந்தி எல்லாரும் இந்தி கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 38 அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் ராஜாஜி இதை கொண்டு வராரு. காந்தியடிகள் அவரோட கடைசி காலம் வரைக்கும் இந்தி கட்டாயம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாரா? ஆமாம்மா, காந்தி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ஏன்னா அவர் இந்தியாவின் தேசிய மொழியாக அவரே குஜராத்தி தான். அவர் இந்திக்காரர் அல்ல, குஜராத்தியாக இருந்தாலும் இந்தியா முழுவதையும் ஒரு தேசமாக ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு மொழி வேணும். அந்த மொழியாக இந்தியை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி கான்பூர் மாநாட்டில். ஆனால் காங்கிரஸ்க்கு ஆதியிலிருந்து அந்த கொள்கை இருக்குது, இந்த இந்தி தாங்கிறதுக்கான கொள்கை. அது அதிகாரபூர்வமாக ஒரு தீர்மானமாக போடுறது தான் 25. 37 ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மாகாண அரசுகள் நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட கட்டாயப்படுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாதுன்னா சொல்லுவாங்களே தவிர இந்தி தான் இறுதியில் நாட்டின் ஆட்சி மொழியாயிடும், அது தவிர்க்க முடியாதுங்கிற கருத்துடையவர்கள் தான். நீங்கள் பாலதண்டாயுதம், மோகன் குமாரமங்கலம் இவங்கெல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை, எல்லா மொழிகளுக்கும் சமத்துவம் கேட்குறோம், உரிமை கேட்குறோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் டி. ராமமூர்த்தி ஆரியமாயி திராவிட மாயான்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். திராவிட மாயான்னு கேட்டு அந்த புத்தகத்திலேயே தீக்கதரில் தொடர் கட்டுரையாக வந்துச்சு. பேராசிரியர் அருணனை மறுத்து எழுதப்பட்ட கட்டுரைகள். அதுலேயே ஒரு இடத்துல என்ன சொல்லுவார்னா, இந்தியை திணிக்கக்கூடாது, எல்லா மொழிகளுக்கும் உரிமை சமத்துவம் வேண்டும், ஆனால் பல மொழி பேசுகிற இந்தியாவில் தொடர்பு மொழியாவதற்கான வாய்ப்பு இந்திக்குத்தான் அதிகம் உள்ளதுன்னு சொல்லுவார். இது 1965 காலகட்டத்தில் இதே நிலைப்பாடு இல்லை, அவங்களுக்கு இப்போ வரைக்கும் அதான் நிலைப்பாடு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஏன்னா இதில் என்ன காரணம்னா, மொழி கொள்கை என்பது தேசிய இன கொள்கையினுடைய ஒரு பகுதி. லெனின் ஏன் அன்றைக்கு ஜாரிஸ்ட் ருஷ்யாவில் 17 மொழிகளும் ஆட்சி மொழிகள், 17 மொழிகளும் தொடர்பு மொழிகள், 17 மொழிகளும்
கல்வி மொழியின் ஏன் நிலைப்பாடு எடுத்தார்னா 17 தேசங்களை கொண்ட ஒரு நாடுன்னு அவர் முடிவெடுத்தார். அதனால எல்லா மொழிகளுக்கும் எல்லா இனங்களுக்கும் சமத்துவம், பிரிந்து போகும் உரிமையோடு கூடிய சுயநிர்ணய உரிமையை அவர் வலியுறுத்தினார். இப்போ இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க வந்து 41 பாகிஸ்தான் கோரிக்கை எழும்பிய பிறகுதான் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அதிகாரியினுடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்து, அதிகாரின்னு ஒருத்தர் தோழர், அவங்க தான் சொல்கிறாங்க இந்தியாவில் 17 தேசங்கள் உள்ளன, அதில் தமிழ்நாடு உட்பட காஷ்மீர் வரைக்கும் தேசங்களுடைய பெயர்களையே பட்டியலிட்டு கொடுத்து இவை அனைத்துக்கும் பிரிந்து போகும் உரிமையோடு கூடிய சுயநிர்ணய உரிமை வேணும், அந்த சுயநிர்ணய உரிமையை கொண்ட ஒவ்வொரு குடியரசாக உருவாக்கணும், சோவியத் ஒன்றியத்தை போல இந்த குடியரசுகளின் ஒன்றியத்தை உருவாக்கணும். இப்போ காந்தி எடுத்தீங்கன்னா 11 அவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இங்கே வருகிற வழியில் பாரிஸ் நகரத்தில் அவரை செய்தியாளர்கள் சந்திக்கிற போது, நீங்கள் இந்த மாதிரி மொழி வழி மாநிலங்களுக்கு, மொழி வழி அமைப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மொழி பேசும் மக்களுக்கெல்லாம் சுதந்திரம் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், எந்த அளவுக்கு, டு வாட் டிகிரி என்று அந்த பிரெஞ்சு நிறுவனர் ஒருத்தர் கேட்பார். டு த டிகிரி தட் இந்தியா வாண்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இந்தியாவுக்கு எவ்வளவு சுதந்திரம் வேண்டுமோ அவ்வளவு சுதந்திரம் இந்த லிங்குவிஸ்டிக் ஏரியாஸ், மொழி வழி, அப்போ தேசம்னு பேர் கிடையாது, மாநிலம்னு பேர் கிடையாது, மொழி வழி பகுதிகளுக்கு வேண்டும்னு சொல்வார். அது மட்டுமல்ல, அவர் வந்து காங்கிரஸினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிற காலம் வரைக்கும் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ், கேரள காங்கிரஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பூராவுமே மெட்ராஸ் ப்ராவின்ஸு, பம்பாய் காங்கிரஸு, சென்ட்ரல் ப்ராவின்ஸு, இப்படி தான் பேர்லாம் இருந்துச்சு. அவர் தான் சொன்னார், மக்கள் மொழியால் ஒன்றுபடுறவங்க, ஒரு மொழி பேசுகிற மக்களை ஒன்றுபடுத்தணும்னா அவங்க அந்த மொழி பெயரால் அழைக்கப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் என்று தொடங்குவதற்கு காந்தி தான் காரணமாக இருந்தார். 1920 நாக்பூர் மாநாட்டில் அந்த தீர்மானம் போட்டு தான் பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் தான் தலைவராக இருந்தார். அது மாதிரி ஒவ்வொரு மொழி வழி மாநில அடிப்படையில் கட்சி அமைப்பை முழுவதும் பிரித்து கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய அரசியல் அகராதியில் மொழி வழி தேசங்களின் பெயர்களை இடம்பெற செய்தவர் முதலாக காந்தியார் தான். இது அண்ணாவே எழுதியிருக்கார். பிற்காலத்தில் திராவிட நாட்டில் தம்பிக்கு எழுதுகிற கடிதத்தில் இந்த பின்னணியெல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த முறையில் தான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதனால் இவங்களுக்கு அந்த கொள்கை இருந்துச்சுங்கிறதெல்லாம் சரி, ஆனால் அரசாங்கமே ஒரு கொள்கையாக எடுத்து நடைமுறைப்படுத்தும் போது தானே அதுக்கு எதிர்ப்பு கடுமையாக வரும். அப்படி வந்தது தான் 38. அந்த போராட்டம் முடிஞ்சு திரும்ப 47 அதிகார கைமாற்றம் நடக்குது, அதாவது சுதந்திரம் பெற்றுட்டாங்க. 48 மீண்டும் அதே முயற்சி நடக்குது. அதுக்கு எதிராக அன்னைக்கு பெரியாரும் போராடினார், அண்ணாவும் போராடினார். இந்த போராட்டத்தில் அப்புறம் அதை கைவிட்டாங்க. இதில் என்ன மாற்றம்னா, இந்த பழைய மொழி போராட்டங்களுக்கும் இந்த 65 போராட்டத்துக்கும் என்ன மாற்றம்னா, 1950ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்துடுச்சு. 49 இறுதியில் அரசமைப்பு பேரவையில் அது நிறைவேற்றப்பட்டு நடைமுறை தொடங்குவது 50 ஜனவரி 26, அதுதான் இந்திய குடியரசு நாள். அந்த அரசமைப்பு சட்டத்தில் 17வது பகுதின்னு ஒரு பகுதி இருக்கு, பார்ட் 17. 343 முதல் 351 வரையிலான உறுப்புகள், ஆர்டிகல்ஸ். இந்த உறுப்புகளில் அவங்க அதுக்கு முதல்ல குறிப்பிடுறதே என்னன்னா, இந்த மொழி சிக்கல்ல முதல்ல அஃபீஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழி அல்லது ஆட்சி மொழி. அதில் என்ன சொன்னாங்க, ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷல் பி தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. கான்பூரில் சொன்னது என்ன, தேவநாகரி ஸ்கிரிப்டில் இருக்கிற இந்தி உருது ஸ்கிரிப்டில் எழுதுறது, எனவே இந்துஸ்தானி தான் நாட்டுக்கு ஆட்சி மொழி, இந்தின்னு சொல்லலை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தி தான் ஆட்சி மொழின்னு சொன்னது மட்டும் இல்லை, ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் அரசமைப்பு பேரவையில் இதை எதிர்த்து கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. முஸ்லீம் உறுப்பினர்கள் கேட்டாங்க, சோஷலிஸ்டுகள், மற்றவங்க பொதுவாக உள்ளவங்கெல்லாம் கேட்டபோது வல்லபாய் பட்டேல் உட்பட அந்த நிலைப்பாட்டை, இந்துத்துவ நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க சொன்ன பதில் என்னன்னா, உங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தாச்சு, தனியாக போயிடுச்சு, இங்கே இந்த சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, இங்கே இப்படி தான் இருக்கும், இதான் பதில். அப்படிதான் இது. அப்படியும் இது மதச்சார்பற்ற நாடுன்னு டிக்ளேர் பண்ண பிறகு சட்டத்தில் 76ஆம் வருடம் 42ஆம் திருத்தத்தில் தான் செக்குலர்னு நேரடியாக சொன்னாங்க.
ஆனால் சொல்லலையே தவிர அப்பயே செக்குலர் தான், வேற எதுவும் புதுசாக ஒன்றும் இது பண்ணிடல. அன்னைக்கே செக்குலராக தான். ஏன்னா பாகிஸ்தான் வந்து இறைவனின் நாடு தான் பாகிஸ்தான். அவங்க உருதுவை அதுக்காக தான் ஆட்சி மொழி ஆக்குறாங்க. இவ்வளவுக்கும் உருது மைனாரிட்டி, அங்கே பாகிஸ்தான்லேயே உருது பேசுகிறவங்க மைனாரிட்டி தான், ஆனால் உருது ஆக்குறாங்க. அதிகம் பேர் பேசக்கூடிய வங்காளி இருக்குது, மேற்கு பாகிஸ்தான் பகுதியில் அதிகம் பேர் பேசக்கூடிய பஞ்சாபி இருக்குது, சிந்து இருக்குது. இதெல்லாம் ஒதுக்கிட்டு உருது ஆக்குறாங்கன்னா மதத்தின் அடிப்படையில். இப்போ இங்கே வந்து இவங்க நேரடியாக அதை சொல்லாமலே இந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு அறிவித்ததன் மூலமாக இந்திய தேசியம் இந்து தேசியத்துக்கு முதல் சலுகையை கொடுத்துருச்சு. இந்த அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்டத்தில் 17வது பகுதி வந்துச்சு. அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த படத்தில் கூட ஒரு வசனம் வருது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து கீழே வரைக்கும். தப்பு அது. சுப்ரீம் கோர்ட்டில் இந்தி பயன்படுத்த முடியாது. இப்பயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்ஸ்லேயும் 348வது உறுப்பு ஆர்டிகல் 348 என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தி ஷல் பி, இதை மன்னிக்கணும், இங்கிலீஷ் ஷல் பி த லாங்குவேஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹைகோர்ட். அப்புறம் அந்த லெஜிஸ்லேட்டிவ் பில்ஸ், சட்ட முன்வடிவுகள் இயற்றுவதற்கு, சட்டம் போடுறதுக்கும் இந்த 2 நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலும் ஆங்கிலம்தான் நீதிமன்றத்தினுடைய மொழியாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதுதான். 348 ஒரு துணை பிரிவு இருக்குது. அது என்ன சொல்லும், நீங்கள் இந்த மாநிலங்களில் அந்த ஆளுநர் வந்து எழுதி ஒப்புதல் வாங்கிக்கிட்டு ஆங்கிலம் இந்தியோடு இந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றையும் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம்னு இருக்கு. இது வரைக்கும் இதை வந்து 4 மாநிலங்களுக்கு தான் அந்த சலுகை கிடைச்சிருக்கு. ஹரியானா, ராஜஸ்தான், ஊபி, பீகார் 4 இந்தி மாநிலங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இந்த முயற்சியை நாமெல்லாம் கோரிக்கையை வச்சு செய்தோம். ஒரு கட்டத்தில் கலைஞர் என்ன பண்ணார்னா, இந்த ஆளுநர் கடிதம் எழுதணுங்கிறதுக்கு பதிலாக சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் போட்டு அதில் ஆளுநருடைய கையெழுத்தை வாங்கி அனுப்பினேன். இன்னைக்கு வரைக்கும் நடக்கலைங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை பயன்படுத்த முடியாது, இந்தியையும் பயன்படுத்த முடியாது, இங்கிலீஷ் மட்டும்தான். இந்த மொழி சிக்கலில் வெறும் இந்தி திணிப்பா மட்டும் இல்லை, நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றங்கள்லாம் தமிழ் பயன்படுத்தலாம். இந்த மாற்றம்லாம் வந்துருச்சு. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் மட்டும் இங்கிலீஷ் மட்டும்தான். நிறைய வழக்கறிஞர்கள் திருப்பி 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 போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எதுக்கும் அரசு செஞ்சு கொடுக்கல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 17வது பகுதி வந்ததுனால என்னாச்சுன்னா, இந்தி ஆட்சி மொழியாக எப்போ வரும், 50ஆம் வருஷம் ஜனவரி 26 அன்று நிறைவேற்றப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் உடனே இந்தி வந்துடும்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்தியை உடனே ஆட்சி மொழி ஆக்க முடியாது. ஆட்சி மொழிக்குரிய சொல் அடைவு வேணும். அதில் அதுக்கான வடிவங்கள், இலக்கண வடிவங்கள்லாம் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்த முடியாது. எனவே ஒரு 15 ஆண்டு அவகாசம். 65 ஜனவரி 26 அன்னைக்கு இந்தி ஒரே ஆட்சி மொழியாக மாறிவிடும். அப்படி மாறும்போது எதுவரை தேவைப்படுகிறதோ, இந்தியாவில் முடியலைன்னா இங்கிலீஷை உதவிக்கு வச்சுக்கலாம், துணைக்கு வச்சுக்கலாம். ஆனால் இந்தியை என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக பலப்படுத்தி வளர்த்தெடுத்து ஆட்சி மொழிக்கு அதனை ஆயத்தப்படுத்தணும். அரசமைப்பு சட்டத்தில் 351ன்னு ஒரு உறுப்பு, அந்த 17வது பகுதியில் கடைசி உறுப்பு. அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியை இப்படி ஆயத்தப்படுத்துவதற்காக இந்தியாவினுடைய காம்போசிட் கல்ச்சர், பன்முக பண்பாடு, நிறைய மொழி பேசுகிறாங்க, நிறைய மதங்கள் இருக்கு. எனவே இது எல்லாத்துல இருந்தும் நல்ல வளங்களை எல்லாம் பெற்று இந்தியை சேர்த்து கொண்டு வளப்படுத்தணும் சொல்லிட்டு, எஸ்பெஷலி சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதத்தை இதற்கு சிறப்பாக பயன்படுத்தணும். சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி என்ன பண்ணணும், இந்தியை ஆட்சி மொழியாக வளப்படுத்தணும். இந்த 17வது பகுதிக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு தொடக்கத்திலேருந்து வந்துச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னா, மீண்டும் மீண்டும் இந்த 17வது பகுதியை நினைவூட்டி மாநாடுகள் போடுறது. இந்திய அரசு அந்த 17வது பகுதியில் சொல்லியிருக்கிறபடி இந்த இந்தி வளர்ச்சிக்கான குழுக்கள் அமைக்கிறாங்க பாருங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, அடுத்தபடி மேற்கு வங்காளம். அந்த குழு ஒரு அறிக்கை கொடுத்தா கூட டிசென்டிங் நோட்டு யார் கொடுப்பான்னா தமிழ்நாடும் வங்காளமும் கொடுக்கும். முடியாது, நாங்கள் ஒத்துக்க முடியாது.
இந்திக்கு வந்து அந்த இடம் வரல கொடுக்கக்கூடாது என்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் மக்கள்கிட்ட கிளர்ச்சிகள், போராட்டங்கள், இந்த 17வது பகுதியை அடையாளமாக தீயிட்டு கொளுத்துவது, இந்த எல்லா போராட்டங்களும் நடந்துச்சு. இது எல்லாம் நடந்து தான் 65 இது வரப்போகுதுன்ன பிறகு அதுக்கு முன்னாலேருந்து மாணவர்கள் போராட்டம் தொடங்கிடுச்சு. 64 தான் அந்த சின்னசாமி தீக்குளிப்பு, இந்த படத்தில் ஒரு காட்சியாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதோ ஒரு தேர்வு எழுதுகிற பிரச்சனை அது இதுன்னு அது தனியாக வரலாம் அதை பற்றி. ஆனால் ஒரு இந்திய எதிர்ப்பு உணர்ச்சி அதிலேருந்து ஆரம்பிக்குது. சிங்கத்தமிழன் சின்னசாமின்னு கலைஞர் அந்த சின்னசாமி பற்றி எழுதுவார், கீழப்பழூர் சின்னசாமி பற்றி. அதுக்கு பிறகு அரங்கநாதன், சிவலிங்கம் 7 பேர் அடுத்தடுத்து தீக்குளித்து இறந்து போனார்கள். பெரும்பாலும் அவங்க எல்லாம் திமுகவை சேர்ந்தவங்க தான், பொதுவானவர்கள் அல்ல. ஒரு சிலர் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் பொதுவான மாணவர் எழுச்சி, மாணவர்களோடு சேர்ந்து பொதுமக்களும் போராட தொடங்குறாங்க. அந்த போராட்டத்திலேயும் தொடக்கத்திலேயே அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி எரிக்கப்படுது. ஏன்னா இந்த மொழி திணிப்பு என்பது பழைய மாதிரி கல்வி மொழி தொடர்பானது, மொழி பாடம் தொடர்பானது இதெல்லாம் இல்லை. நேரடியாக ஆளும் மொழி தொடர்பானது, ஆட்சி மொழி தொடர்பானது. இந்த ஆட்சி மொழி தொடர்பானதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மொழி ஆளப்படும் மொழி ஆயிடுதுன்னு அர்த்தம். உங்கள் மொழியை வந்து அவங்க இரண்டாம் தரமாக தள்ளிடுறாங்கன்னு அர்த்தம். ஹிந்தி தான் ஆட்சி மொழின்னா, ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எளிது, ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வசதிகள் எளிதாக கிடைக்கும், ஹிந்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஹிந்தி படிச்சிங்கன்னா அரசாங்கத்தோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்வது எளிது. இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும் போது நீங்கள் ஹிந்தி படிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு தானாகவே ஏற்படும். இதை எதிர்த்து தான் அன்னைக்கு அந்த மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சு. அப்போ இந்த கீழப்பழூர் சின்னசாமி அவரோட தற்கொலை தான் வந்து இந்த போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்துச்சுங்களா, இல்லை ஏற்கனவே அந்த போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு? தற்கொலைங்கிறத காட்டிலும் தற்கொலைன்னு சொல்லலாம். தன்னை கொடுத்து கொண்டார், இந்த போராட்டத்துக்காக கொடுத்து கொண்டார். அதுக்கு முன்னால் இருந்து இது நடக்குது. இல்லைன்னா அவர் ஒரு இளைஞர், திமுகவை சேர்ந்த இளைஞர், அவருக்கு இந்த உணர்வு எங்கிருந்து வந்துச்சு? இந்த உணர்வை ஏற்கனவே ஏற்படுத்தி வளர்த்து வைத்திருக்கிறதுனால தான் அவருக்கு வந்துச்சு. அவர் என்ன பண்ணார், திருச்சிராப்பள்ளி தொடர்வண்டி சந்தியில் முதலமைச்சர் பக்தவச்சலம் வந்திருக்கார். இப்போ எல்லாம் இருக்கிற பாதுகாப்புக்கு கிட்ட நெருங்க முடியாது. அப்போ அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. இவர் போய் நேரடியாக அவர்கிட்ட, ஐயா நீங்கள் தான் தமிழை காப்பாற்றணும், தமிழுக்கு ஆபத்து வருது, இந்தியினால் ஆபத்து வருதுன்னு சொல்கிறார். இவர் அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ பதில் சொல்கிறாரு. விடலை இவர், திருப்பி திருப்பி கேட்குறாரு, ஐயா நான் உங்களை கும்பிட்றேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எது எப்படியெல்லாம் கேட்கணுமோ அப்போல்லாம் கேட்குறாரு. இந்த பைத்தியக்காரனை தூக்கி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வசனம் இவங்க வச்சுருக்கிறாங்க. அவர் வெளியில் போயிடுறாரு, போய் ஊருக்கு போய் தீக்குளிச்சிடுறாரு. அதுதான் முதல் தீக்குளிப்பு சம்பவம். இது வந்து பல காரணங்களில் இது ஒரு காரணம். இது இந்த தீக்குளிப்பு நடந்தாலும் நடக்கலைனாலும் நடக்க போகுது. ஏன்னா 65 ஜனவரி 26 கருப்பு நாள், துக்க நாள் என்று கழகத் தலைவர் அண்ணா அறிவிக்கிறார். அறிவித்து அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற சொல்றார். இந்த கருப்பு கொடியை எஸ்.எஸ். ராஜேந்திரன் சென்னையில் அவர் வீட்டில் கட்சி நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் ஏற்றுறார். காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு எதிரான கடுமையான வன்முறையில் ஈடுபடுறாங்க. சூகா படை, சுதந்திரம் காக்கும் படைன்னு ஒரு படை சுப்பராமன்கிறவர்களுடைய தலைமையில் அமைச்சிருந்தாங்க. இந்த படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விரலில் குண்டூசியால் குத்தி ரத்தத்தில் கையெழுத்து போடுவாங்க. இந்த இந்த இவங்களை இந்திய எதிர்க்கிறவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறதுன்ட்டு அவங்க போய் கல்லெடுத்து அடித்து எஸ்எஸ்ஆர் வீட்டில் கலவரம் பண்ணுறாங்க. 26 இது நடக்கிறதுக்கு முன்னால் 25 மாணவர்கள் களத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு நாள் முன்கூட்டியே களத்துக்கு வர்றாங்க. 26க்காக காத்திருக்கல அவங்களுக்கு. 25 வர்றாங்க. மதுரை போன்ற பல இடங்களில் வந்து காங்கிரஸ் அலுவலகங்கள்லேருந்து வந்து தாக்குறாங்க. இவங்க திருப்பி அடிக்கிறாங்க. பல வகையிலையும் அந்த போராட்டம் வேகமாக பரவுது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஊர்வலம் போய், உலகம் அவர் ஒரு காவலருடைய பையன் ராஜேந்திரன், அவர் சுட்டு கொல்லப்படுறார். அவர் தான் துப்பாக்கி சூட்டில் முதல் பலியானவர் அந்த போராட்டத்தில். அதுலேருந்து ஆரம்பித்து வரிசையாக அந்த போராட்டம் வளர்ந்து செல்லுது. சார், இப்போது 1938 இதே இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம், அங்கே தான் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை பெரியார் உட்பட சிலர் வைக்கிறாங்க. ஈவந்த பக்கத்தை பெரியார் தமிழர் இல்லைன்னு சொன்னாலும் இந்த முழக்கத்தை வச்ச முதல் ஆட்கள் அவரும் ஒருவர்.
65ல் அதுக்கு அப்படியே எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாரு. இந்த முரண்பாடுக்கு என்ன காரணம்? பெரியார் தமிழர் இல்லை, பெரியார் தமிழர் தான். பெரியார் தமிழர் இல்லைன்னு சொல்கிற கருத்தோடு எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கம் கொடுத்தவர் தமிழர் தானே. இப்போ பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கு அப்போ முழக்கம் கொடுக்குறாரு. அவர் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி தமிழறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அதிகாரம் இல்லை என்றால் தமிழுக்கு எதிராக இன்னொரு மொழி திணிக்கப்படுங்கிற அர்த்தம். அந்த போராட்டத்தினுடைய படிப்பினை என்னன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உரிமை இல்லாதனால தான் அவங்க கொண்டாந்து இந்தியை திணிக்கிறாங்க. நாளைக்கு இன்னொரு மொழியை திணிக்கலாம், எதை வேணாலும் திணிக்கலாம். நம்ம விரும்பி ஒரு மொழி கற்றுக்கொள்வதெல்லாம் வேறு. இப்போ அவரே ஹிந்தி கற்றுக்கொள்றதுக்கு இந்தி பிரச்சார சபாவுக்கெல்லாம் நிதி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் இப்பயும் மொழி சிக்கலில் தொடர்ந்து இருக்கிற குழப்பம் என்னன்னா, 2 குழப்பங்கள் இருக்குது. அதை மட்டும் நான் தெளிவுபடுத்த வரணும். இந்த படத்துலேயும் அந்த குழப்பம் தொடருது. மொழி சிக்கல் என்பது எத்தனை மொழிகளை கற்கிறோம் என்பது தொடர்பானது அல்ல. 1 மொழியா, 2 மொழியா, 3 மொழியா, 4 மொழியா, எத்தனை மொழி, அது தேவையை பொறுத்து இருக்கு. ஒரு சில படிப்புகளுக்கு ஒற்றை மொழி போதும், ஒரு சில படிப்புகளுக்கு 3 மொழி 4 மொழி தேவைப்படலாம். நீங்கள் மகாபலிபுரத்தில் கைடு வேலை பார்க்குறவருக்கு பல மொழி தேவைப்படுது. அவரை போய் நீ 2 மொழி தான் கற்றுக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னும் சில பணிகளுக்கு 1 மொழியே போதுமானது, 2 மொழி தேவையே இல்லை. அது மாதிரி பல இது இருக்குது, துறையை பொறுத்து இருக்குது. அந்த மொழி கற்றுக்கொள்ளுகிற வழிமுறையோடு கற்றுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும். நம்ம ஒருத்தர் தமிழ்நாட்டு குழந்தை எல்லாரும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு தேவையோ, நீங்கள் சோவியத் ருஷ்யாவுக்கு போய் அந்த அவங்களோட விண்கலத்தில் ஏறி போகிறார் ஒருத்தர்னா, அவருக்கு ருஷ்யன் தேவைப்பட்டுச்சு. இங்கேருந்து அங்கே போய் 3 மாதம் ருஷ்யன் கற்றுக் கொடுத்து தான் வண்டியில் ஏற்றுனாங்க. அது மாதிரி அந்த நாட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஜப்பான் போகிறீங்க, இங்கேருந்து இப்போ குழந்தைங்க ஜப்பானுக்கு படிக்க போகிறாங்கன்னா ஜப்பானிய மொழி தேவை. சைனாவில் போய் படிக்க போகிறாங்கன்னா அவங்க மேண்ட்ரின் கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதனால் மொழி கற்றுக்கிறது பற்றிய கேள்வியே அல்லது. எத்தனை மொழிகள் என்பது பிரச்சனை இல்லை. சாதாரணமாக இயல்பாக கல்வி முறையில் தாய்மொழி கற்றுக்கணும், கூடுதலாக ஏதாவது ஒரு அயல் மொழி கற்றுக்கணும். நமக்கு ஏற்கனவே பிரிட்டனுக்கு காலனியாக இருந்த காரணத்தினாலையும் இந்த ஆங்கிலம் என்பது நம்ம கல்வியில் ஏற்கனவே பரவி இருக்கிற காரணத்தால் இந்த 2வது மொழியாக ஆங்கிலத்தை வச்சுருக்கிறோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்று. 2வது, எது தொடர்பு மொழி என்ற கேள்வி. இப்போ தொடர்பு மொழின்னா, இப்போ அண்ணா இருக்கும்போது என்ன சொன்னார்னா, ஆங்கிலத்தை நான் தொடர்பு மொழியாக ஏற்றுக்கிறேன். எதுக்கு இந்தி? உலகத்துக்கும் சரி, இந்தியாவினுடைய இதர பகுதிகளுக்கும் ஆங்கிலமே போதுமேன்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரத்துக்குமான தொடர்பு மொழியாக எதுக்கு ஆங்கிலம் இருக்கணும்? தமிழும் தெலுங்கும் போதுமே. நீங்கள் எதுக்கு 2 பேருக்கும் இல்லாத ஒரு அயல் மொழியை எதுக்கு கொண்டுட்டு வரணும்? இதே ஜவஹர்லால் நேரு மாஸ்கோவுக்கு போயிருந்த போது இவர் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். அவங்க கூட்டத்தில் எழுந்து கேட்டாங்க, உங்கள் தாய்மொழி ஆங்கிலமா? இல்லை. எங்கள் தாய்மொழி ஆங்கிலமா? இல்லை. நம்ம 2 பேருக்கும் தாய்மொழி இல்லாத இன்னொரு மொழியில் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? முடிஞ்சால் எங்கள் தாய்மொழியில் பேசுங்க, இல்லை உங்கள் தாய்மொழியில் பேசுங்க. எதை வேணாலும் மொழிபெயர்த்துக்கலாம். இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் 26 நாடுகள் இருக்குது, 25 ஆட்சி மொழிகள் இருக்குது, 25 மொழிகள் நீதிமன்ற மொழிகளாக இருக்குது. அதுதான மொழிகள் இது. இப்போ தொடர்பு மொழியை காரணம் காட்டுவது, எத்தனை மொழிகள் படித்தால் நன்மை இல்லைங்கிறத பற்றி பேசுவது இங்கே தேவையே இல்லை. மொழி சிக்கல் இங்கே தேவை என்னன்னா, ஆட்சி மொழியாக ஒரு மொழியை திணிப்பது சரியா? இது மட்டும்தான் கேள்வி. இத்தனை மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அரசமைப்பு சட்டத்தினுடைய அட்டவணை போட்டு ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. 22 14 மொழிகள் அந்த காலத்தில், இப்போ 22 மொழிகள். இந்த 22 மொழிகள் இருக்கும்போது இவற்றுக்குள் ஒரு மொழியை மட்டும் ஆட்சி மொழியாக திணிப்பதை எதிர்த்து தான் இந்த போராட்டமே. இப்போ என்ன கேள்வின்னா, எந்த 17வது பகுதியை எதிர்த்து மாணவர்கள் போராடினார்களோ, எந்த 17வது பகுதியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போராடியதோ, எந்த 17வது பகுதியை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் மற்றதெல்லாம் முழக்கமிட்டார்களோ, அந்த 17வது பகுதி அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி 343 முதல் 351 வரையிலான அந்த 9 உறுப்புகள் 65லேருந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகளில் அது திருத்தப்படவே இல்லை. அப்படியே இருக்கு. ஒரு விதி கூட மாற்றப்படலை, ஒரு வார்த்தை கூட நீக்கப்படலை, ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட நீக்கப்படலை. எப்படி மொழி போர் வெற்றி பெற்றுடுச்சுன்னு சொல்லுவீங்க? ஏமாற்றி விட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஏமாத்தினது
திணித்தவர்கள் ஏமாத்தினது மட்டுமில்ல, போராடினவங்களும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. ஸோ இப்போ 67ல் இந்த போராட்டத்தின் மூலமா திமுக ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே நின்றுச்சு. ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ இந்த படத்தில் வர்றது இல்லை இருமொழி கொள்கை, ரைட்டுங்க. இருமொழி கொள்கைங்கிறது படிக்கிற சம்மந்தப்பட்டது, போராட்டம் படிக்கிற சம்மந்தப்பட்டது அல்ல. அது 38 48 தான் இந்த எந்த மொழி படிக்கிறோங்கிறத பற்றிய பேச்சு. நீங்கள் ஆட்சி மொழியாக எது இருக்கணுங்கிற பிரச்சனைக்கு அண்ணா என்ன தீர்வு கண்டார்? மாநில அரசால் தீர்வு காண முடியாது. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்தினாதான் நீங்கள் 17வது பகுதியிலிருந்து இந்திய ஆட்சி மொழிங்கிறத நீக்க முடியும். ஆனால் நாடாளுமன்றத்தில் சட்டம் திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றலாம். 395வது உறுப்பின்படி 3ல் 2 பங்கு பெரும்பான்மை இருந்துச்சுன்னா நிறைவேற்றலாம். உண்மையிலேயே இந்தி முதலாக ஆட்சி மொழியாக ஏற்கப்படுகிற அந்த செயல் வழி என்ன தெரியுங்களா? அரசமைப்பு வரைவு குழுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்கே எல்லா விதிகளும் அப்படிதான் வரும். 2வது கட்டம் அரசமைப்பு பேரவையில் இருக்கிற காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு இதை வழிகாட்டுவதற்கான ஒரு குழு இருந்துச்சு. அது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத். இப்போ இந்த குழுவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உறுப்பினர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு இடையில கொண்டு வைக்கிறாங்க. அங்கே எதிர்ப்பு கடுமையாக வருது, சரிபாதியாக இருக்கு. இந்த பக்கம் 77 பேரோ 75 பேரோ, அங்கேயும் அதே மாதிரி இருக்கு. ஒரு ஓட்டு இருந்தால் தான் நிறைவேறும். அப்போ வழக்கமாக இந்த அவை தலைவர் காஸ்டிங் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது, சிறப்பு வாக்கு. அவர் எதுக்கும் போட மாட்டார். இது ஏன் நம்ம ஏதாவது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியை ஆட்சி மொழி ஆக்குவதற்காக அந்த ஒரு ஓட்டை இந்திக்கு ஆதரவாக போடுறாங்க. இப்படி தான் அரசமைப்பு பேரவையினுடைய காங்கிரஸ் உறுப்பினர் குழுவில் இந்திய ஆட்சி மொழி ஆக்கப்படும். இதுக்கு பிறகு கொண்டு போய் அரசமைப்பு பேரவையில் வைக்கிறாங்க. அங்கே ஒன்றும் இவங்க கொண்டு வச்சா அது நிறைவேறும், அவ்வளோதான். எதை விரும்புகிறாங்களோ அதை நிறைவேற்றலாம். இன்னும் சொல்ல போனால் அதுக்கு எதிராக வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி விளக்கம் அளித்து நிறைவேற்றுகிற பொறுப்பை அம்பேத்கர் சுமப்பார். இவங்க எல்லாம் கொண்டு போய் வச்சிருவாங்க. அவர் தான் அரும்பாடுபட்டு போராடி இதை நிறைவேற்றுவார். அப்படி தானே வந்துச்சு. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சி மொழியான இந்தி இன்னைக்கு அதை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கணும்னா 3ல் 2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். ஒரு ஓட்டுலாம் எடுக்க முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து புதுவை உட்பட 40 உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்புகிற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் எப்படி இதை திருத்துவீங்க? திருத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்தீர்கள்? சரி, குறைஞ்சது நீங்கள் கேட்கலாம், மற்ற மாநிலங்களெல்லாம் இணைத்து அந்த உறுப்பினர்களுடைய ஆதரவெல்லாம் பெற்று. ஏன்னா அரசமைப்பு பேரவையில் மிக முக்கியமான ஒரு உரை இருக்கு. அது டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர் பேசுனது. டிடி கிருஷ்ணமாச்சாரி, இப்போ நம்ம டிடிகே ரோடுன்னு இங்கே இருக்குது பாருங்க, அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி அரசமைப்பு பேரவையில் அவர் சொல்றாரு. அவர் பேச்சினதை நான் சொல்றேன். தென்னக மக்கள் சார்பில் நான் எச்சரிக்க விரும்புகிறேன். தென்னிந்தியாவில் இப்போதே பிரிவினை வேண்டும் என்போர் உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த என் மாண்புமிகு நண்பர்கள் இந்தி பேராதிக்கம் என்ற தங்கள் கருத்தை முடிந்தவரை முடுக்குவது எவ்வகையிலும் எங்களுக்கு துணை செய்யாது. ஆகவே என் உத்தரப்பிரதேசத்து நண்பர்களே, 2ல் 1 நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். முழு இந்தியா வேண்டுமா, இந்தியா வேண்டுமா? அவர் அதுக்கு பேரே சொல்றாரு, ஹிந்தியா வேண்டுமாங்கிறார். உங்களுக்கு இந்தியா வேணுமா, ஹிந்தியா வேணுமா? நீங்க இந்திய திணிக்கிறதுல குறியா இருந்தீங்கன்னா இந்தியா முழுசா இருக்காது, ஹிந்தியா தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். ஆனா எல்லா எச்சரிக்கைகளையும் மீறித்தான் அவங்க என்ன பண்றாங்க, இந்தியை ஒரே ஆட்சி மொழி என்ற சட்டத்தை ஏற்றார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க 65 மொழி போராட்டத்தினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்ததனால்தான் 67ல் அந்த அலை விளிம்பில் ஏறி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதனுடைய இன்னொரு நல்ல அடையாளம் என்ன, பக்தவச்சலம் முதலமைச்சர் உட்பட அந்த அமைச்சரவையில் இருந்த அனைத்து அமைச்சர்களும் பூவராகவன் ஒரே ஒருவரை தவிர தோத்து போனாங்க தேர்தலில். இவங்கெல்லாம் தோத்ததை விட பெருசு என்ன தெரியுங்களா, அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவராக பெருந்தலைவராக இருந்த காமராஜர் தன் சொந்த தொகுதியான விருதுநகரில் தோற்று போனார். அதுவும் ஒரு மாணவர் தலைவரிடம் தோற்று போனார், சீனிவாசன் தோற்று. ஆனால் சார் இப்போ பெரியார் இல்லை, பெரியாருக்கு நான் சொல்ல வரேன்.
காமராஜருக்கு தான் வரேன். ஆமா, காமராஜர் 65வது போராட்டத்துல வந்து பெரியார் வந்து உடன்படலை. ஏன்னா அவர் காமராஜரை நம்பினார். காமராஜருக்கு அகைன்ஸ்டா இருந்தாலே அவர் அன்னைக்கு டிஎம்கே அதனால தான் எதிர்த்தாரு. அப்ப காமராஜரோட நிலைப்பாடு அங்க என்னவா இருந்துச்சு? இல்ல, அவர் வந்து நிலைப்பாடுங்கிறது நேரு நிலைப்பாடு தான், காங்கிரஸ் நிலைப்பாடு தான். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் இதை தெளிவா சொல்றேன். எனக்கு நேரடியா அவரோட பழக்கம் இருந்து நல்லா தெரியும். எனக்கு என்ன நிலைப்பாடு அவர் எடுத்தாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பெரியாரை பொறுத்த வரைக்கும் அந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க பாருங்க. 52 தேர்தலில் பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சியை தான் ஆதரிச்சார். மதுரை தொகுதியில் பிடி ராஜனை எதிர்த்து பி ராமூர்த்திக்கு தான், சிறையில் இருந்த பி ராமூர்த்திக்கு ஆதரவாக தான் அவர் வேலை செஞ்சார். திண்டுக்கல்ல ஏ பாலசுப்ரமணியத்தை தான் அவர் ஆதரித்தார். 57 தேர்தல் வரும்போது இவங்க திமுக முதல்ல போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் பெரியார் வந்து காங்கிரஸ் பக்கம், காமராஜர் பக்கம் தான் நிற்கிறார். என்ன நடந்துச்சுன்னா, இதுக்கு என்ன காரணம்னா, 52ல் ராஜாஜி முதல்வர் ஆயிடுறார். முதல்வரான முறை என்ன, பெரும்பான்மை வச்செல்லாம் இல்லை, அவருக்கு சிறுபான்மை தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஆனால் மாணிக்கவேலரை பிடிச்சாரு, மற்ற கட்சிக்காரங்களை பிடிச்சாரு, சூழ்ச்சி பண்ணி எம்எல்ஏக்களை வாங்கினாரு. ராஜாஜி முதல்வர் ஆகிட்டார். சரி, முதல்வர் ஆனவன்னு என்ன பண்ணார்? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். பல பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. பெரியார் துடிச்சு போனார், இதை எதிர்த்தார். இப்போ பெரியார் எதிர்த்தார், அண்ணா எதிர்க்கிறார். அவரோட விலகி போயிருக்கிற அண்ணாவும் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார். குலக்கல்வி திட்டம்னா என்ன இருக்கு? நீங்கள் முழு நாள் எதுக்குப்பா பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீங்க, அரை நாள் படிங்க, அரை நாள் உங்கள் அப்பன் தொழிலில் போய் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் குலக்கல்வி திட்டம். இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வர்றாங்களா, அதே மாதிரி தான். இதை எதிர்க்கிறதுல பெரியார் முன்னுக்கு நிற்கிறார். இவங்கெல்லாம் முன்னுக்கு நிற்பது மட்டுமல்ல, காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு பிரிவினர் எதிர்க்கிறாங்க. அதில் காமராஜரும் ஒருத்தர், வரதராஜன் நாயுடு ஒருத்தர். இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நிற்கிறாங்க. இந்த எதிர்ப்பினால் ராஜாஜி பதவி விலக நேரிடுது. காமராஜர் அப்போ சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, குடியாத்தம் தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு அவருக்கு அண்ணாவும் ஆதரவு கொடுக்குறார், பெரியாரும் ஆதரவு கொடுக்குறார். அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். ஏற்ற உடனே குலக்கல்வி திட்டத்தை நீக்கிறார். மூடிய பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறக்கிறார். பெரியார் அன்றையிலேருந்து தொடங்கிட்டார். பச்சை தமிழர் காமராஜர் அவர் தலைமையில் தான் எல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாலே எல்லாம் காமராஜரே அவர் கடுமையாக சாடிக்கிட்டு இருந்தார். அவர் காங்கிரஸில் இருக்கும்போதெல்லாம் கடுமையாக சாடிக்கிட்டு இருந்தார். 52 கடுமையாக சாடினார். ஆனால் இப்போ என்ன பண்ணார்னா, அவருக்கு ஆதரவாக மாறிட்டார். 57 அவர் மீண்டும் வெற்றி பெற கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாருங்க. இந்த கே பிளான் நேரு கொண்டு வர்றது தான் அவர் பதவி இழக்கிறார் மீண்டும். அதுக்கு பிறகு பக்தவச்சலம் வர்றார். அந்த காலம் முழுவதிலுமே காமராஜர் ஆட்சி அவர் தான் இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்லுவார்னா, தன்னுடைய தனித்தமிழ்நாடு முழக்கமே கூட, நான் இந்த ஜாதி ஒழியணும், பார்ப்பனர் ஒழியணும், பணக்காரன் ஒழியணும், படிப்பாளி ஒழியணும், அதிகாரி ஒழியணும், இதெல்லாம் ஒழியணும்னா இதுக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு நான் கருதுகிறேன், அதுதான் நான் நம்புகிறேன். ஆனால் காமராஜர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், நான் ஆட்சியில் இருந்தால் இதெல்லாம் நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறாரு. சரி, அவர் நம்புகிறார். அவர் எவ்வளவு செய்ய முடியுமோ அவர் செய்யட்டும், நான் நம்பலைனாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் ஆதரவு கொடுக்குறேன் என்று சொல்லுவார். 61 ஈவேகி சம்பத் தனியாக வந்து தமிழ் தேசிய கட்சி தொடங்கின பிறகு காமராஜரை ஆதரிப்பது, பிறகு அவரே கட்சியில் போய் சேர்றது. அப்பெல்லாம் என்ன பேசுவார்னா, மேடைக்கு மேடை தமிழக அரசியல் 2 துருவங்களுக்கு இடையிலான, ஒரு துருவத்தில் ராஜாஜி, இன்னொரு துருவத்தில் காமராஜர், நாம் காமராஜரின் பக்கம் நிற்கிறோம். இதே அணுகுமுறை தான் அவங்க முழுக்க இருந்துச்சு. அப்போ 65 மொழி போராட்டத்தையும் பெரியார் எப்படி பார்த்தாருன்னா, காமராஜர் பார்த்து வைத்திருக்கிற ஒரு ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி பக்தவச்சலமாக இருந்தால் கூட அதுக்கு இடையூறாக இவங்க செய்கிறாங்க. ஏன்னா ராஜாஜி 38 இந்திய திணிச்சவர் ஆச்சுல்ல, அவர் இப்போ இந்திய எதிர்ப்புக்கு ஆதரவாக வந்துட்டார். இப்போ அவர் வந்து இந்திய திணிக்கக்கூடாது, இங்கிலீஷ் தான் என்னென்னைக்கும் இருக்கணும் என்ற கொள்கைக்கு ஆதரவாக அண்ணாவோட சேர்ந்து நிற்கிறார். இந்த மொழி போராட்டத்துக்கு அவர் ஆதரவாக நிற்கிறார். போராட்டம் தீவிரமடையும் போது அண்ணாவும் அவரும், நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அறிக்கை விடுறாங்க. ஆனால் மொத்தத்தில் அவர் ஆதரவாக. எனவே இந்த ராஜாஜி எதிர்ப்பு, காமராஜர் ஆதரவு, கூடுதலாக இவரை விட்டு விலகி போன அண்ணா மற்ற தலைவர்கள் மீதான எதிர்ப்பு, அவங்கள கண்ணீர் துளி பசங்கள் தான் கடுமையாக சாடுவார். அதோடு இந்த போராட்டத்தில் நடந்த வன்முறைகள், இந்த வன்முறைகள் குறித்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்துக்கு எதிரியாக பெரியாரை நிறுத்திடுச்சு. ஒரு தமிழர்களின் தேசத்தந்தை, தமிழர்களின் ஒரு தேசிய எழுச்சியில் எதிராக நின்னது என்பது ஒரு பெரிய விபத்து தான். அது பெரியார் செய்த பிழை.
அவருக்கு ஏன்னா மொழிக் கொள்கையில் இருந்த குழப்பம் அதுவும் இதுவும் சேர்ந்ததுனால அந்த தவறை அவர் செய்தார். அதில் ஒன்றும் சந்தேகம்.